ஹாய் கைஸ், ஒரு 4-5 பேர் எனக்கு என்ன மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு கெட் ரெடி வித் மீ ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சும்மா போட்டிருந்தேன். அது வந்து அவங்க வந்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தவங்க, நான் ஒரு 4 பேர் இருப்பாங்க, 4-5 பேர் கிட்ட அவ்வளோதான் இருக்கும். ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் உங்கள் ஒர்க்குக்கு கிளம்பும் போது எப்படி போகிறீங்க அப்படிங்கிற கெட் ரெடி வித் மீ போடுங்கன்னாங்க. அவங்களுக்காக போட்டலாமா? ஃபஸ்ட் வந்து எப்போதும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் மேக்கப் முடிச்சுட்டு தான் ஹேர் ஸ்டைலே பண்ணுவேன். நம்ம எப்போது மாதிரி நம்ம பவுடர் போட்டுக்கிறோம். ஃபேன் போட்டால் சவுண்டு கேட்காது, அரையிற சவுண்டு கேட்கும். வீட்டுக்குள்ளேனா டிவி போடுது. என் டாடி WW மேட்ச் பார்த்துட்ருக்காரு. பேய் மாதிரி ஆயிட்டனா. இப்போ பவுட்ரு போட எவ்வளோ ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் இந்த இயரிங் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஐயோ, கீழே விழுந்துருச்சு சொல்கிறேன். ரெண்டும் கீழே போட்டேன். இந்த இயரிங் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஐப்ரோ. வீட்டில் உள்ள பெரிய கண்ணாடி பார்த்தாலே ஒழுங்காக போட மாட்டேன். நான் வைக்கிற பொட்டிலே நிறைய பேருக்கு பிடிச்சி பொட்டு இதுதான். அது வந்து நிறைய பேர் அச்சு வைப்பீங்க நேரம் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சரியாக வைக்கல. ஏன்னா வீட்டில் உள்ள கண்ணாடி வச்சு வைப்பேன். நான் பெரிய கண்ணாடி வச்சு இந்த குட்டி கண்ணாடியாக சும்மாவே நமக்கு மேக்கப் போடாது. நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல். கிளிப்பில் குத்திருந்தேன். ஹேர் ஸ்டைல் வந்து இப்படிலாம் போக மாட்டேன். நல்லா இருக்குல்ல? நெக்ஸ்ட் வந்து நான் காஜல் போடுறேன். கம்பெனிக்கு ரீல்ஸ் ஏதாவது பண்ணிட்டு போனேன், வீட்டிலேருந்து ரீல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் காஜல் ஐனர் பண்ணேன்னா காஜல் ஐனரோட போவேன், இல்லைனா போக மாட்டேன். இன்றைக்கி உங்களுக்காக அதை போடுறேன். ஒழுங்காக வரல. ஆமாம், ரெடி. ஒன் ஆஃப் த ஃபேவரேட் ஐலைனர். ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். 3 இயர்ஸ்க்கு மேலே ஒரே ஐலைனர் யூஸ் பண்ண வேறு ஒரு 3 months 4 months ஒரு வாட்டி காலியாகும். அப்படின்லாம் இல்லை. எப்படி இருக்கு? நெக்ஸ்ட்டு நம்ம ஹேர் ஸ்டைல். மை போட்டது நல்லா இருக்குல்ல? லிப்ஸ்டிக் போடணும் நினைக்கிறேன். இட்டு வரல, வீட்டுக்குள்ளே இருக்கு. சரி, நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். கண்ணாடி பார்த்து வலிச்சாலும் நம்ம ஒன்றுமே எனக்கு உண்மையே சொல்லப்போனால் எனக்கு மேக்கப் போடவே தெரியாது. கொஞ்சம் தான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளாக ஒரு 6 months கிட்ட தான் இப்போ ஓரளவுக்கு மேக்கப்பில் முன்னேறி இருக்கேன்னு சொல்லலாம். மேக்கப் போட எனக்கு வராது. எங்கள் வீட்டில் எல்லாருமே திட்டுவாங்க, எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுறானோ மேக்கப்பில் நீ கெடுத்துடுறோம் ட்ரெஸ்ஸிங் அப்படின்ப்பாங்க. இப்படியெல்லாம் கம்பெனிக்கு போகணுன்னு ஆசை தான் வச்சு போட்டு. அதனால்
எல்லாரும் கையிலையும் காலையுமே முடி மாட்டோம். உள்ளே போனால் ஹேர் நெட் போட வச்சுருவாங்க. நம்மளுடைய எப்போதும் உள்ள ஹேர் ஸ்டைல் தான். வரமாட்டுக்கு ஃபேன் போடாமல் இருந்தது வேர்த்துருச்சு. ஃபேன் போட்டால் சும்மாவே நமக்கு தலைக்கட்டை வராது. அவ்வளோதான். இப்படிதான் கம்யூனிட்டி போவேன். இப்படி வெட்டத்தை விட எப்படி இருக்கு இருக்கா? இப்படியே தான் கம்யூனிட்டி போவேன். எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. சில டைம் காஜல் போட்டு போக மாட்டேன், பொட்டு மாற்றிட்டு போவேன். அவ்வளோதான். இதுதான் ஃபைனல். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன ட்ரெஸ் பண்ணி கெட் ரெடி வித் மீ போகலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.